ஹாய், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பேக் பெயின். அதாவது பேக் பெயினோட ட்ரீட்மெண்ட். அதாவது வந்திருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணி அதை வந்து சரி பண்ணலாம். அதாவது சின்னதாக வலி இருக்கும்போதே நம்ம சரி பண்ணுறதுக்கான சின்ன சின்ன வழிகள்னு சொல்லலாம், ஐடியாஸ்னு சொல்லலாம். அந்த மாதிரி சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் பண்ணால் வலி சரியாக போயிடும். ஓகேவா? நம்ம இப்போ அப்புறம் இதுக்கு முன்னாடியே நான் வந்து ப்ரிவென்ஷனுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பேக் பெயினுக்கு. அப்படி அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம அதே மாதிரி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ வேணும்னா. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதாவது முதுகுவலி எதனால் வருதுன்னெலாம் நான் முன்னாடியே கண்டென்ட்லாம் சொல்லிட்டேன். எல்லாமே பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இல்லைனா ஐ பட்டனில் லிங்க் தரேன், பாருங்கள் கிளிக் பண்ணி. இப்போ வந்து முதுகில் வர வலியை தான் முதுகு வலின்னு சொல்கிறோம். ஓகேவா? அது வந்து லம்பார் ரீஜியன்னு சொல்லுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் இடுப்பு வலின்னு சொல்லுவாங்க. இடுப்பில் வரதுனால அது இடுப்பு பகுதியில் வர வலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ரீசன்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. அதனால் இப்போ வந்து நம்ம டைரெக்டாக ட்ரீட்மெண்ட்குள்ளே போவோம். அதாவது வலி அதிகமாக இருக்குதுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? ஐஸ் பேக் கொடுக்கலாம், இல்லைனா ஹாட் பேக் கொடுக்கலாம். அதாவது எந்த மெத்தடில் கொடுக்கணுன்னு உங்கள் யாருக்கும் தெரியாது. அதாவது இப்போ வந்து நிறையா அமேசான்லேயும் இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்கட்டும், நிறையா ஐஸ் பேக்கு போடுற மாதிரி நிறையா ரப்பரில் விற்கிறாங்க. அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எப்படி இருக்குன்னா, இதோ பாருங்கள், இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இதில் இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து ஜெல் இருக்கும். சிலதில் வந்து நம்மளே தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். இதை வந்து அப்ளை பண்ணி இந்த மாதிரி பேக்கில் வந்து நம்ம கரெக்டாக பொசிஷன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக 15 மினிட்ஸ் வைக்கணும். 15 மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சுத்தமாக ஒரு பெயின்ன்றதே தெரியாது. இது மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. 15 மினிட்ஸுக்கு, அதாவது ஒரு நாளைக்கு 2 தடவை வைக்கணும். ஐஸ் பேக்காக இருந்தாலும் சரி, ஹாட் பேக்காக இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் எது தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சில பேருக்கு ஐஸ் ஒத்துக்காது, சில பேருக்கு ஹாட் பேக் ஒத்துக்காது. அதனால் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஐஸ் பேக்கா ஹாட் பேக்கான்னு நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் எது பண்ண போகிறீங்களோ 15 மினிட்ஸ் செய்யணும். ஓகேவா? அடுத்தது இது மட்டும் செய்யக்கூடாது, இது கூட நம்ம சில எக்ஸசைஸும் பண்ணணும். அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. அதாவது இது கூட இந்த பெல்ட்டு சொல்கிறாங்க தெரியுமா? இந்த பெல்ட்டும் நம்ம அமேசானில் எல்லாத்துலேயுமே இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதாவது வந்து சப்போர்ட்டிங் பெல்ட், பேக் சப்போர்ட்டிங் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சப்போர்ட்டிங் பெல்ட்டு தான். இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வலியே வராது. நீங்கள் மார்னிங் வந்து இதை வந்து ஷர்ட்டுக்கு மேலே தான் போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பனியன் போட்டு பனியனுக்கு மேலே நீங்கள் இதை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஷர்ட் வியர் பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் இந்த மாதிரி ஒரு பெல்ட் போட்டிருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் இதை வந்து ஷையாக நீங்கள்லாம் ஃபீல் பண்ண தேவையில்ல. அதனால் இந்த மாதிரி ஒரு பெல்ட்டு போட்டு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். அதாவது இந்த படத்தில் பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யணும். ஓகேவா? இந்த எக்ஸசைஸில் ஏபிசின்னு கொடுத்துருக்கோம்ல, இந்த 3 ஸ்டெப்பையும் கண்டினியூஸாக ஒரு எக்ஸசைஸையும் ஒரு 10 to 15 டைம்ஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இதை பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். மெயினாக சூரிய நமஸ்காரம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டான எஃபெக்ட் கிடைக்கும். ஏன்னா அது ஹோல் பாடி ஸ்ட்ரெச்சிங். ஓகேவா? இதை நீங்கள் கரெக்டாக கண்டினியூவாக பண்ணுங்கள், பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ரிலீவ் ஆகும். அப்புறம் இதில் வந்து நம்ம ரிலாக்ஸேஷன் டெக்னிக், அதாவது தளர்வு டெக்னிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரிலாக்ஸேஷன், அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்படி படுத்துருக்கோம்ல, இதில் படுத்துருக்காங்க தெரியுமா இந்த இமேஜில், இதே மாதிரி படுத்து பாருங்கள், உங்களுக்கு அப்படின்றதுக்குள்ளே வலி குறைஞ்சிரும். எப்படி அப்படின்றதுக்குள்ளே வலி குறைஞ்சிரும். ஏன்னா அந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கணும். மெயினாக தலைக்கு வந்து நீங்கள் தலகாணி யூஸ் பண்ணவே கூடாது, பில்லோ வந்து யூஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி டவலை சுருட்டி நம்ம கழுத்தில் அந்த கர்வேச்சர் வரும் தெரியுமா, அந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு வலின்றதே இருக்காது, சரியாக போயிடும். அதாவது பேக் பெயின், அதாவது முதுகு வலின்றது உடனே சரியாக போகிற வலி கிடையாது.
கொஞ்ச நாள் இதை வந்து ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 15 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே சரியாக போயிடும். ஓகே, அப்புறம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி பண்ணுங்க. சில பேருக்கு வந்து அப்படியே பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பிடிக்காது. சில பேர் இப்படி பண்ணுங்க. அதாவது இந்த இந்த இடத்துல வந்து நம்ம தலகாணியே யூஸ் பண்ணக்கூடாது, பில்லோவே யூஸ் பண்ணக்கூடாது. பில்லோவே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதோ பாருங்க, கீழே அதாவது முதுகு கீழே மெலிசான பில்லோ வச்சுருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் பில்லோ வச்சு படுக்கிறது செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். மெயினாக நீங்கள் வந்து பேக் பெயின் இருக்குன்னு சொல்கிறவங்க வந்து பில்லோவே யூஸ் பண்ணக்கூடாது. பெட் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது, அதனால் பில்லோ யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் செம்மையான எஃபெக்டிவ் கிடைக்குங்க. இதெல்லாம் எஃபெக்டிவ், அவ்வளோ எஃபெக்டிவ் கிடைக்கும். சரி, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி சிம்பிள் டாபிக்ஸ், இந்த மாதிரி சிம்பிள் டாபிக், சிம்பிள் டெக்னிக்லாம் உங்களுக்கு அடிக்கடி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் அந்த பெல் ஐட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்றது மாதிரி. அப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, யாருக்காவது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது பேக் பெயின் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.